நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கான வீடியோ. கார் வேன் இந்த டூர் பேக்கேஜ் அப்படின்ற டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சு நடத்துகிற நபர்களுக்கான வீடியோ தான். என்னென்னா, தொடர்ந்து இப்போ நம்மக்கிட்ட அதிகமான தகவல்கள் வந்துட்டுருக்கு. இப்போ டிராவல்ஸ் ஏஜென்சி வழியாக சவாரி எடுக்கிறவங்க அந்த வண்டி வச்சிருக்கிற டிரைவர்களுக்கு சாப்பாடு, தங்குற இடம், சம்பளம் எல்லாமே சேர்த்து தான் அவங்க ஒரு பேக்கேஜாகவே பேசி ஒரு 10 நாள், 15 நாள், 5 நாள்னு டூர் பேக்கேஜ் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பாட்டுக்கான பேப்பண்டு அந்த டிராவல் ஏஜென்சிக்காரங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் டிரைவருக்கு கொடுக்கறது இல்லை. பார்ட்டிக்காரங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லை. போகிற இடத்துல இவங்க தங்குற லாட்ஜில் டிரைவர்கள், எல்லா லாட்ஜும் கிடையாது, ஒரு சில லாட்ஜில் டிரைவர்கள் தங்குறதுக்கு ரூம் இருக்குது, நிறையா லாட்ஜில் ரூம்பு கிடையாது, அந்த டிரைவர்கள் தங்குறதுக்கான வழியும் இல்லை. இப்போ இந்த பேக்கேஜ் போட்டு அனுப்புகிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இடம், அவங்களுக்கு வருவாய் வரக்கூடிய இடங்களாக பார்த்து தான் ஹோட்டல் போடுறதா இருக்கட்டும், ரூம் போடுறதா இருக்கட்டும், சாப்பிட்றது முதல் கொண்டு எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு டிரைவருக்கு சாப்பாட்டுக்கு அந்த பேக்கேஜுக்காரங்களும் பணம் கொடுக்கறதில்ல, கூட்டிகிட்டு போகிற பார்ட்டியும் பணம் கொடுக்கறதில்ல. ஒரு டிரைவர் 800 ரூபா சம்பளத்துக்கு போய் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 3 நேரம் ஒரு டிரைவர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 300 ரூபா 350 ரூபா வந்துடும். அப்படி இருக்கும்போது 800 ரூபா சம்பளத்தில் 300 ரூபாய்க்கு அந்த நபர் சாப்பிட்டுட்டா மிச்சம் இருக்கிற அந்த 500 ரூபாயை வச்சு அவருடைய குடும்பம் எப்படி ஓடும்? கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள். 10 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறது தவறு இல்லை. ஆனால் முதல் போட்டு வண்டி எடுத்து அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போய் திரும்ப பத்திரமா கொண்டு வந்து விடுற அந்த நபர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு ஏஜென்சின்ற பேரில் வச்சு நடத்துகிற நீங்கள் 1க்கு 3 லாபம் எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? யோசிச்சு பாருங்க. அந்த டிரைவருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு தங்குற இடத்துக்கோ ஏற்பாடு பண்ணுறதுல உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நட்டம் வரப்போகிறது இல்லையா? அந்த பார்ட்டிக்காரங்கிட்ட நீங்கள் அதுக்கு சேர்த்து காசு வாங்கிடுறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டிரைவரை கஷ்டப்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லாபமும் கிடைச்சிட போகிறதில்ல. இதை ஒரு சில டிரைவருக்கு எதிர்த்து நின்று கேட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு சவாரி கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி நிலைமைகள் வந்துட்டுருக்கு. தயவு செய்து டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சு நடத்தும் டூர் பேக்கேஜ் எடுக்கக்கூடிய அந்த டிராவல்ஸ் ஏஜென்சி எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் நல்லவங்க கரெக்டாக இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. எங்கே போனாலும் சரி டிரைவருடைய சுரண்டலை எடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து அந்த எண்ணங்களை மாற்றிக்கங்க. ஓட்டுநர் சொந்தங்களே, கார் வேன் ஓட்டக்கூடிய நண்பர்கள் நல்ல ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. நம்ம எதிர்த்து நின்று கேட்காத வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. இன்றைக்கி மோட்டாரை பற்றியே தெரியாதவங்க ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. 10 ரூபா அவங்க லாபம் பார்க்குறாங்க. மோட்டாரை பற்றியே தெரியாதவங்க, ஏன்னா என்கிட்டே ஒரு சில கேஸுகள்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஓட்டுநர்கள் ஒன்றா இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. இனியாவது சிந்திச்சு செயல்படுவோம். டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சும் நடத்து நபர்கள் தயவு செய்து உங்களுடைய கோட்பாடுகளை மாற்றிக்கிட்டு ஓட்டுநர்களுக்கு தேவையான உணவுக்கான படியையும் தங்குறதுக்கான இடத்தையும் கொடுங்க அப்படின்றத இதன் வழியாக கேட்டுக்கிறோம். இன்றைக்கி வாய் வழியாக கேட்குறோம். நாளைக்கு இதையே உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஒரு போராட்டமாக கொண்டு வர்றதுக்கான வழிவகை செஞ்சிடாதீங்க அப்படின்றதையும் இதன் வழியாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி நண்பர்களே.